ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராமர் கிளாஸ் 3. அண்ட் போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த டைப்ஸில் காமன் நவுன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா. இதுக்கு கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அதுதான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். பேர் வச்சே உங்களால் சொல்லிட முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வந்து எண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கவுண்டபிள். உங்களால் கவுண்ட் பண்ண முடியலைன்னா இதை வந்து அன்கவுண்டபிள் இல்லைன்னா நான் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அண்ட் ஐ பிலீவ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். காமன் நவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பொதுவாக இருக்கிற விஷயம். இட் இஸ் நாட் பர்டிகுலர், சரிங்களா? இட் இஸ் நாட் பர்டிகுலர். ஒரு இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுன். எங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எல்லாமே காமனா இருக்கும். அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கும், சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இதுல 2 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். இதுல இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள், ஆப்பிள்ஸ், இல்லைன்னா 10 ஆப்பிள்ஸ் இவங்களால சொல்ல முடியும். கார், தென் ஸ்டூடெண்ட், காயின், இதெல்லாமே உங்களால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர், ரைஸ், சுகர், மணி. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பொதுவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்கவுண்டபிள் நவுன் நார்மலி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு நவுனை பார்த்துட்டு ஓகே இதுக்கு வந்து ப்ளூரல் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சாரி, இதில் நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சரிங்களா? ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ். இதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாமே. ஃபர்னிச்சர் அப்படிங்கிற நவுன் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம்? ஃபர்னிச்சர் அப்படின்னா ஒரு சேர் இல்லைன்னா ஒரு டேபிள். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா ப்ளூரல் நினைப்போம் இல்லையா? அதுதான் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு எழுதினீங்கன்னா தப்பு, சரிங்களா? அண்ட் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், ரைட்? இன்ஃபர்மேஷன், அங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. அண்ட் இதே மாதிரி நிறைய வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் அன்கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் இப்ப சொன்னது எல்லாமே கொஞ்சம் பொதுவானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது மெஷினரி, எக்யூப்மெண்ட், தென் போயட்ரி, சீனரி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் தான் வருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நோ ப்ளூரல் ஃபார்ம், இதை நீங்க நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஏ, ஆன், த. இப்போ இந்த கான்செப்ட்ல இந்த த அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க விட்டுருங்க. இந்த ஏ அண்ட் ஆன் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன் முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன் முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஏ அண்ட் ஆனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவுண்டபிள் நவுன் முன்னாடி யூஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? இந்த 2 விஷயத்த தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், கவுண்டபிள் நவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ப்ளூரல் ஃபார்ம். தென் ஏ அண்ட் ஆன் இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த 2 ஆர்டிகிளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்ப நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்றது, பன்மையில சொல்றதுக்கு இல்லைன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றதுக்கு வேற வழியே இல்லையானா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம், ஐ நீட் சம் வாட்டர், மச், ஐ ஹாவ் மச் மணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளென்டி ஆஃப், இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க பயன்படுத்தலாம், சரிங்களா? a lot of. ஆனா எதை பயன்படுத்தக்கூடாதுன்னா ஏ அண்ட் ஆன் வந்து அன்கவுண்டபிள் கூட பயன்படுத்தக்கூடாது. அண்ட் அன்கவுண்டபிளுக்கு நோ ப்ளூரல் ஃபார்ம், சரிங்களா? அடுத்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ்சி, சிஜிஎல் as well as டிஎன்பிஎஸ்சில இருந்து நான் வந்து கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.